Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரைட், ஹாப்பி? எல்லாம் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டுக்குள்ளே வந்தாச்சா? இன்னும் வரலையா யாரும்? எஸ், குட் குட் குட். God be praised. My best gift to you this Christmas என்னன்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி குறைச்சி சீக்கிரத்தில் பேசி முடிக்கிறதா நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ரொம்ப ஜோமெண்ட் வந்திருக்கேன். ரைட், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அப்பாட்ட அம்மாட்ட எதுவுமே சொல்லலை என் மெசேஜை பற்றி. ஆனால் இன்றைக்கி நம்ம வாசித்த பேசேஜ் வந்து அப்படியே நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேனோ ஆண்டவர் அப்படியே அதை கொண்டு வந்துட்டார் பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் திரும்ப அந்த பேசேஜ் போனீங்க, மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி அதுலேருந்து பேசுவோம், மீதி லூக்கா. பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் ப்ரேயர். அவர் லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், லார்ட் வி ப்ரைஸ் யூ, வி தேங்க் யூ. ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை கனமும் உண்டாவதாக. ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். லார்ட், தி லாஸ்ட் சண்டே பிஃபோர் கிறிஸ்மஸ் உங்கள் பிறப்பை கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கொண்டாடினாலும் அது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்றதை நாங்கள் கேட்குறோமா? எங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் செய்தி எங்கள் உள்ளத்துக்குள்ளே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, பிடிச்சி வச்சுக்கிறோமா, அந்த செய்தியை யூஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோமா? நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவரே உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோமா? உங்கள்கிட்ட ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு எதாவது செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோமா? ஆண்டவரே, இன்னைக்கு அதுதான் எங்களோட கேள்வி. லார்ட், பி வித் அஸ். நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம், நாங்கள் பாட்டு பாடிட்டோம், நாங்கள் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டோம், நாங்கள் எங்கள் காணிக்கைகள்லாம் படிச்சிட்டோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் வந்திருக்க உண்மையான ரீசன் உங்களுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு. நீங்கள் எங்ககிட்ட பேசணும் ஆண்டவரே. லார்ட், யூ ஹாவ் டு ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கீங்க. எங்கள் 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்காங்களோ அவங்க மத்தியில் நான் கட்டாயமாக இருக்கேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கீங்க. நீங்கள் எங்ககிட்ட பேச மாட்டீங்களா? லார்ட், ஸ்பீக் டு அஸ். bless us. உங்கள் வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. லார்ட், மேக் us live because of your word. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. லார்ட், மேக் us live. Speak to us, bless us. In Jesus' name we pray. Amen. Amen. Praise the Lord. இன்னைக்கு மெசேஜோட டைட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டைட்டில். என்ன? இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் யார் சொல்கிறத நம்ம கேட்குறோம். Who are you listening to this Christmas? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு தெரில. ஆனால் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அப்பயும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் டைமில் வருது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் மெசேஜ் கேட்கும்போது, நேற்று மெசேஜ் கேட்டேன், இன்றைக்கி மெசேஜ் கேட்டேன், ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் என்ன செய்றீங்க? இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, உங்களுக்கு இத்தனை கிஃப்ட்ஸு கொண்டாடுறோம், அது கொண்டாடுறோம், இது கொண்டாடுறோம் தான் இன்றைக்கி வெளியே நியூஸில் வருது. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், இத்தனை பக்கெட் பிரியாணி, இத்தனை இது அத்தனை இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம், நல்லா சாப்பிடுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். எனக்கு இந்த வருஷம் என்றைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் நிறைய பேர் ஃபோன் கால். சரி, நீங்கள் எங்கள் ஷோரூமுக்கு அந்த டைமில் வந்தீங்களா? இப்போ கிறிஸ்மஸுக்கு நீங்கள் தீபாவளி டைமில் நீங்கள் எதுவும் வாங்கலை, நீங்கள் கிறிஸ்மஸ் டைமில் வந்து எதாவது வாங்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஹேஸ் பிகம் ஸோ பவர்ஃபுல் நவ். ஒரு வார்த்தை வந்து என் ஃபோன் வந்து நான் பேசுகிறத கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வரிசையாக அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து வி ஆர் டார்கெட். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டார்கெட்டட் ஆட்ஸ். உங்களை குறி வச்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறோம். அதுதான் இன்னைக்கு உலகத்தோட வேலை. ஸோ அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எதை பற்றி நம்ம யோசிக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம ஞாபகம் வைக்கிறோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் கொண்டாடுறதுக்கு எதுக்காக? இயேசு எனக்காக பிறந்தார், உலகத்துக்கு வந்த. எதுக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. பரவாயில்ல, நீங்கள் வந்து உலகத்தில் யூ கம். இந்த ஜனங்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைகள். யூ ஹாவ் டு சேவ் தம். அதுக்காக ஆண்டவரே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இறக்கி நீங்கள் வந்து அதுக்கு தூதர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். அதை மறந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹேஸ் பிகம் அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். அப்படின்னா தீபாவளி அப்படின்னா என்ன ஃபெஸ்டிவல்? இப்போ கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னால் அப்படின்னா தீபாவளி என்ன?
அதுவும் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். சரி, எல்லாமே லைட். இப்போ இன்னைக்கு எல்இடி வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே எல்இடி இருக்கு. அந்த எல்இடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பட்ட பாடு வந்து உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் லைட் வந்து இன்னைக்கு ஒயிட் கலர். அந்த ஒயிட் கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஒரு சிகப்பு, ஒரு ரெட் லைட், ஒரு க்ரீன் லைட், ஒரு ப்ளூ லைட். அந்த ப்ளூ லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எத்தனையோ வருஷமாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். There are documentaries on YouTube. அவன் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சான்றது இருக்கு. ஒன் மேன். ஆனால் இன்னைக்கு எல்லாம் தாண்டியாச்சு. எல்லாமே இன்னைக்கு லைட் வந்துருச்சா, இன்னைக்கு அடுத்த பிக் திங் வந்து உங்களுக்கு வந்து எல்இடி வால் தான். ஒரு செவரே நாங்கள் எல்இடியாக வச்சு உங்கள் முகத்தில் நாங்களே லைட்டை அடிக்கிறோம், பிரகாசிக்கப்பட்டாலும். ஸோ லைட்ஸு அது முடிஞ்சு. அடுத்து என்ன? சாப்பாடு. அடுத்து என்ன? நீங்கள் இந்த கிஃப்ட்ஸ் வாங்க, அந்த கிஃப்ட்ஸ் வாங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். டெக்கரேஷன்ஸ்லேயே எத்தனையோ வருஷமாக போச்சு. இப்போ தான் டெக்கரேஷனை பற்றி பேசுகிறதே கிடையாது யாரும். கவனிச்சிங்களா? அதில் காசு இல்லை. ஸோ அதுவும் மாறிடுச்சு. ஸோ வாட் ஆர் வி லிசனிங் டு திஸ் கிறிஸ்மஸ்? யார் சொல்கிற வார்த்தை இந்த கிறிஸ்மஸ் நம்ம கேட்குறோம்? எப்படியோ தெரியல, இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவர் இருந்த இந்த டிசம்பர் மாதத்துலேயே காட் ஸ்டார்டட் கிவிங் மீ த மெசேஜ் ஃபார் திஸ் மந்த். கிறிஸ்மஸை பற்றி யார் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க? ஏஞ்சல்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏஞ்சல்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எத்தனையோ வருஷமா மனுஷன் வாழ்ந்த டைம்லேயே ஆண்டவர் வந்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், யார்கிட்ட? பாம்புட்ட பிசாஸ்ட நேராகவே உன் வித்துக்கும் ஸ்திரீயோட வித்துக்கும் நான் வந்து பகையை உண்டாக்குவேன். நீங்கள் நேராக பைபிளோட எண்டு வரைக்கும் போய் ரெவலேஷன் 12வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். There appeared a sign in the sky. Can you go? Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் கீழ் சந்திரனும் அவள் நட்சத்திரங்களும். And this woman gave birth to a child. நான் ஃபுல்லாக அந்த இதுக்கு போகல. அதுக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம தலையை விட்டோம்னா வந்து நம்ம வெளியே தைரியமாக முழுசாக வெளியே வருவோமான்னு தெரியாது. It is a very 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 difficult passage. ஆனால் போன வருஷம் தான் வந்து வெளிப்படுத்தின விஷயத்தில் இவ்வளோ நாள் மண்டல் புரியாத ஒரு விஷயத்தை போன வருஷம் தான் வெளிப்படுத்தினார். பட் that's a different story. ஆனால் யோசிச்சு பாருங்க, அங்கே சொன்னாரா? எங்க பைபிள் அது வந்து முடியுது பாருங்க. This woman gave birth to a male child அப்படின்னு போட்டு, and the child was caught up to heaven to the throne of God என்று இருக்கும் பைபிள்ல. 5வது வசனம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளையை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும். அப்படின்னா யாரை பத்தி பேசுது? இந்த ஜீசஸ். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 4வது வசனத்தை எடுத்து பாருங்க. The dragon stood in front of the woman so that she, அவளுடைய பிள்ளையை பட்சித்தும் போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இதெல்லாம் நடந்துச்சு. இது அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படியே மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு வருவோமா? 2வது அதிகாரம் 1வது வசனம். When Jesus was born in Bethlehem in Judea in the days of Herod. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்தபோது அங்கேருந்து நிப்பாட்டுவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாட்சிகளுக்குள்ளே வருவோம். We will go into that. யோசிச்சு பாருங்களேன், எடுத்தவனே this is the first information. லூக்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேக் ஸ்டோரி வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியராக நம்ம தெரியும்படி கொடுத்துருக்கார். நேற்று கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் நாங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம். என்னாச்சு?
பைபிள் எப்போ எழுதப்பட்டது? ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3400 BC அந்த டைமில் இருக்கும். சரி, எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆயிடுச்சு. ஜீசஸை பற்றி எழுது. ஜீசஸ் பிறந்தது 1500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட, சாரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. And if you really look at everything that was said, அந்த 1500 இயர்ஸில் ஒரு 1000 வருஷம் 1100 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு பிறக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே சின்ன சின்ன விஷயமா வந்திருக்கு. இந்த அதிகாரத்தில் கூட மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தா மீகா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சீஃப் பிரீஸ்ட் வேதபாதகர் எல்லாம் சொல்லிட்டாங்க கரெக்டாக. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம யார் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோம்? ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் இன் த பைபிள். ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்மளை ஒவ்வொரு டைரெக்ஷனில் நம்மகிட்ட பேசும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது மத்தேயு 1ஆவது அதிகாரத்திலேயே 18வது வசனத்தில் இயேசு எப்படி பிறந்தார் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இட் வாஸ் சீன். நான் காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன்லேருந்து இந்த வசனத்தை இங்கிலீஷில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ரொம்ப அழகாக எழுதிருந்துச்சு. த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வழியில் நடந்துச்சு. எந்த வழியில்? His mother Mary had been promised to Joseph in marriage. யோசேப்புக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டாங்க. அப்படின்னா என்ன நடந்துச்சு? என்கேஜ்மெண்ட் தான் நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க? ப்ராமிஸ் டு ஜோசப். ஆனால் பட் பிஃபோர் தே வேர் மேரிட், அவங்க சேர்றதுக்கு முன்னாடியே மேரி ரியலைஸ் ஷி வாஸ் பிரெக்னென்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். 20ஆவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மனசுல இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இட் வாஸ் இன் ஹிஸ் மைண்ட். ஆனா அப்ப என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அடுத்த வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஏன் இயேசு? இயேசு என்று it is written, the name Jesus is Greek. இது எபிரேய பெயர் கிடையாது. இன்னைக்கு அந்த எபிரேய பெயரை ஒரு லெவலில் கொண்டு போய் இன்னைக்கு நம்மளுக்கு யெஷுவா அப்படி இப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு பேர். கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ கிரீக். கிரீக்லேருந்து வந்துச்சு. இது ரெண்டுமே இங்கிலீஷில் இருக்க எழுத்து. ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக எழுதி பார்த்தீங்கன்னா ஐயில் எழுதியிருக்கும் இயேசு அப்படின்னு. தட்ஸ் ஐ திங்க் ஹவு கிரீக் இஸ் ரிட்டன். ஆனால் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? காட் சேவ்ஸ். தேவன் ரட்சிக்கிறார். அதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். கரெக்டாக சொல்கிறாங்க. எதனால? அவர் ஜனங்களை தங்கள் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பாருன்றதுக்காக அவர் பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு. 24வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கணும். இதோட நம்ம நிப்பாட்டிடும்.
the first understanding we see, நம்ம முதல்ல நம்ம பார்க்குறோம். இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் யாருக்கு முதல்ல வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு. இந்த கிறிஸ்மஸ் மெசேஜ், நம்மளுக்கு புரிஞ்ச கிறிஸ்மஸ் மெசேஜ் வந்து யோசேப்புக்கு. The baby is about to be born, ஆனா இது உன் பொறுப்பு. புரிஞ்சுச்சா? The first understanding we see, இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் வந்திருக்கோமே, ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் நம்ம கேட்குறோமே, ஆண்டவரே என்கிட்ட என்ன நீங்கள் பேசுறதுக்கு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டுட்டு வந்தோம், நான் உங்களை கை தூக்க சொல்ல போகிறது இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட என்ன நீங்கள் பேச போறீங்க, இந்த கிறிஸ்மஸ் டைமில் என்ன என்கிட்ட பேச போறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, the first thing God says, உனக்கு ஒரு கட்டளை, you have to take care. உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இட்ஸ் இன்க்ரெடிபிள். நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுலேருந்து சும்மா சொன்னாங்கல்ல, he did what the angel commanded. தனக்கு கட்டளையிட்டபடியே யோசேப்பு செய்தான். இது நம்ம எடுத்து யோசிச்சு பார்க்கும்போது, அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? நான் வந்து உங்க கட்டளையை நான் ஏதாவது செய்யாம இருக்கணும், அதுதானே நம்மளுக்கு வர்ற கேள்வியா இருக்கணும் கிறிஸ்மஸ் அப்ப. நம்ம அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? God speaks. கொஞ்ச நாளாக வந்து ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நம்ம யூத் சர்வீஸில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன் மெசேஜில். ஒரு மெசேஜ் நம்ம சர்ச்சில் நம்ம கேட்குறோம்னா நம்மளோட வேலை என்ன? நான் சர்ச்சில் கேட்டேன், 2 காதில் வாங்கினேன், 2 காதில் மூக்கில் வாய் வழியை அப்படியே வெளியே விட்டுட்டேன். நான் அடுத்த வாரம் வரேன், திரும்ப நான் மெசேஜ் கேட்குறேன், 2 காதுக்குள்ளே போகுது, 2 காது வெளியே, கண்ணு வழியாக கூட அப்படியே வெளியே சூடாக வெளியே வந்துடுது. நம்ம இப்படி சொல்கிறோமா? இல்லைன்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு மெசேஜும், ஆண்டவர் இந்த மெசேஜ் நீங்கள் எனக்குன்னு கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கணும், நீங்கள் இந்த மெசேஜில் சொன்னீங்க, அது எனக்கு எப்போ செய்ய போறீங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமா? எவ்ரி சிங்கிள் மெசேஜ், ஆண்டவர் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மெசேஜையும் நான் இப்போ கேட்கல, எனக்கு வந்து இதில் இந்த மெசேஜ் படி நீங்கள் சொன்ன வார்த்தையின் படி எனக்கு இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கலை? நம்ம திரும்ப போய் கேட்குறோமா, மன்றாடுறோமா? சிலருக்கு நம்ம சர்ச்சுக்கு வரது தான் வந்து நம்ம மெசேஜ் கேட்குற ஒரே, ஆண்டவரை நம்மகிட்ட பேசுகிற ஒரே டைம்னே வச்சுக்கோங்களேன். அப்படியும் ஒரு வருஷத்தில் வந்து 52 வாரத்தில் நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டாலும் அட்லீஸ்ட் நியர்லி 50 times காட் ஸ்பீக்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் 50 தடவையாவது ஒரு வருஷத்துக்கு மினிமம் நம்ம ஒழுங்கா பைபிள் வாசிச்சா டெய்லி, நீங்கள் கூட பைபிள் வாசிச்சிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் டெய்லி. அப்படின்னா நம்ம இத்தனை தடவை பைபிள் வாசிச்சிருக்கோம்னு சொல்கிறோமே, நம்ம இவ்வளோ பைபிள் வாசிச்சிருக்கோம்னு சொல்கிறோமே, அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் எங்கே போகுது? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கேட்டேன், அந்த பாஸ்டர் ரொம்ப சிரிப்பாக பேசினார். It was a missionary message. அதனால் என்ன சார், நம்ம கிறிஸ்டியன்ஸாக நம்ம கொளுத்து போயிட்டோம் அப்படின்னாரு. எப்படி நம்ம வசனமாக கேட்டு நம்ம வெளியே எங்கேயுமே கொடுக்கவே இல்லை, அதனால் நம்ம தான் சாப்பிட்டு நம்ம தின்னுக்கிட்டே உட்காந்துருக்கோம், அதனால் நம்ம கொளுத்து போயிட்டோம். இன்னும் அப்புறம் தான் யோசிச்சேன், ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்துருந்தேன். அவர் சொன்னது மைண்டில் போகல, அந்த இமேஜரி வந்து வெளியே தள்ளுறது ரொம்ப கஷ்டம், யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படி மெசேஜ் கேட்டு நம்ம எல்லாரும் ஒல்லியாக இருந்தோம்னா என்ன கணக்கு? அது நம்ம உள்ளுக்குள்ளேயே ஏறலை. இது யாரும் சொல்ல மாட்டேறாங்க. nobody says that. ஆண்டவர் எனக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள ஏறலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்? அது வந்து எங்க கொழுக்கிறதுக்கு எங்க வழியே இருக்காது, உள்ளுக்குள்ளேயே வரல, அது வெளியே போயிடுச்சு. முதலையே வந்து தேர் இஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் டிஸார்டர்லாம் இருக்கு. ரொம்ப உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஆட்கள்லாம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க, சில செத்தே போயிருக்காங்க. The world's most beautiful voice died because of this. அந்த அவங்க இறந்தே போயிட்டாங்க அந்த வியாதினால. அது வியாதி கூட கிடையாது, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சைக்கலாஜிக்கல். என்ன, அவங்க சாப்பிட்டாலும் நான் வெயிட் போட்டுவேன்னு நினச்சி அவங்க சாப்பிட்டதை கக்கிடுவாங்களாம் சாப்பிட்ட உடனே. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஹில்சாங் சர்ச்சில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாடகர் டார்லின் செக், அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நான் அப்படி இருந்தேன்னு இருக்காங்க. அவங்க இப்போ பார்க்காதீங்க, அவங்க பழைய ஃபோட்டோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. ஆனால் அப்பயும் அவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னா மைக்கெல்லாம் கிழிச்சிருவாங்க.
ஏன் இல்லை நான் ஏதோ வெயிட் போட்டுவேணும் இல்லை. நம்ம கிறிஸ்டியன்ஸ் அதே மாதிரி முதல்ல இருந்தே வந்து ஆண்டவர் வார்த்தை எனக்குள்ளே போயிடுச்சுன்னா நான் வெயிட் போட்டு வேணும் நினச்சி நம்ம எல்லாத்தையும் முதல்லையே கக்கி எல்லாம் வெளியே காது கை மூக்கு வாய் எல்லாரும் வெளியே தள்ளிட்டோம்னா நம்ம எங்கே வசனம் உள்ளுக்குள்ள இருக்கும். தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உயிர் வாழ்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்படின்னா நான் அந்த வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுறேன்? இதே வியாதி, இது உண்மையான வியாதி கிடையாது, சைக்கலாஜிக்கல் மனநிலைப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதானே யோசிச்சு பாருங்க, தேவதூதன் சொன்னான், அவனுக்கு என்ன நடக்குது, அவனுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐ கேன் டெல் யூ, இப்போ 40 வயசுக்கு மேலே வந்து இஃப் சம்படி ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் இதுதான் நடக்குது, ஒரு பேபி பிறகு இவ்வளோ விஷயம் நடக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாலும் இப்பயே நம்மளுக்கு தலை சுற்றுது. யோசிப்பு 17 வயசு கூட இருந்திருக்கும், அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? அவருக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், என் ஒய்ஃபு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷீ இஸ் பிரெக்னன்ட், அவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சு. கரெக்டாக அது வந்துச்சா? பைபிளில் எழுதி வச்சுட்டாரா? எப்படி மத்தேயுக்கு அது தெரிய வந்துச்சு? யோசேப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ஒரு பர்சனோ வந்து மத்தேயுட சொல்லாமல் மத்தேயு எப்படி அதை எழுத முடிஞ்சு? வேறு யாருமே எழுதலை. மார்க்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. பேதுருக்கு தெரிஞ்சிருந்தா மார்க்குக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாது. லூக்கா எழுதலை, ஏன்னா மரியாளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. யோவான் மரியாளோட ரிலேட்டிவ், அவங்களுக்கும் தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா அவர் மனசுக்குள்ள இருந்ததை எப்படியோ ஆண்டவர் வந்து சொல்லி எழுத வச்சிருக்காரு. இது யாருக்காக எழுத வச்சிருக்கோம்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எழுத வச்சிருக்காரு. இது யோசேப்போட கதை. ஆனா இப்ப நீங்க நல்லா பாருங்க, யூ வில் நாட் பிலீவ் திஸ். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் இப்ப வாசிப்போம். நாட்களில் யூதேயாவில் பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்குனா இஸ்ரேல் நாட்டுக்கு கிழக்கா இருக்கிற எந்த தேசமும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிழக்கு. இது எந்த மாதிரி தேசமா இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் எடுத்து பாருங்க. இந்து தேசம் முதல் ஈத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 ப்ராவின்சஸ், அதை வந்து ஆகாசுவேருவின் நாட்களிலே அரசாண்டா அவங்க இத்தனை நாடை வந்து ஆகாசுவேரு ரூல் பண்ணார். 127 ப்ராவின்ஸ். நீங்கள் கண்டங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாதி ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஈத்தியோப்பியா இருக்குது, நடுவில் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ தூரம் போக முடிஞ்சோ, அவங்க எவ்வளோ தூரம் போக முடிஞ்சோ போயிட்டாங்க. அப்படின்னா ஆசியா கண்டம், ஆசியாவில் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? இந்தியா வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்னா எந்த ஒரே ஒரு நாடு அவங்க சொல்லாத ஒரே ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் சைனாவை தவிர மற்ற கிட்டத்தட்ட எல்லா டைரக்ஷன்லையும் அவங்க போயிட்டாங்க. மங்கோலியாவும் அந்த சைடு இருக்கு, அதையும் விட்டுருவோம். இவருக்கு அப்புறம் வந்தது யாரு? அஹஸ்வேரு வந்து மேதிய பெர்சிய ராஜ்யம். இவங்களுக்கு முன்னாடி யாரு? பாபிலோனிய ராஜ்யம். அவங்களுக்கு முன்னாடி யாரு? அசீரிய ராஜ்யம். அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி யாரு? எகிப்து. இவங்கெல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்தாங்கன்னா, இங்கே பெர்சிய ராஜ்யம் வந்தவங்க எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னா அவங்க இந்தியா வரைக்கும் அவங்க அப்பயே வந்துட்டாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் எங்கே இறந்தாரு? இந்தியா. He came all the way down to South India. நம்ம தான் அவரை காலி பண்ணியிருக்கோம். சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள்லாம். We conquered the great conqueror. அப்போ அந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க. தட் இஸ் இந்தியா, சவுத் இந்தியா. டிராவிடியன்ஸ், அதுக்கெல்லாம் சண்டைலாம் நடந்திருக்கு, என்ன மறந்துடாதீங்க. திராவிடர். சரி, எஸ், ஆல் திஸ் ஹேப்பன்ட். இவங்களுக்கு அப்புறம் ரோமன்ஸ். அவங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அவங்க காலத்தில் சீனாக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருந்துச்சு. போட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ட்ரேட் இருந்துச்சு. அப்படின்னா கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருப்பாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாது.
அதனால தான் நம்ம ஸ்கிட்லேயுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு சாஸ்திரி வந்து எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு சாமியார் மாதிரி. கரெக்டா இல்லையா? அதானே நம்ம பண்றோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம ஆட்கள் எப்படி இருப்பாங்க தெரிஞ்சிருக்குமா? சான்ஸே இல்லை. அப்படியும் பண்ணிட்டு இல்லைன்னா மிஞ்சி போனா இங்க சில ஸ்கிட்லாம் பார்த்துல அழகா அந்த சீனா மீசை, தலையில அந்த ட்ரையாங்குலர் ஹேட்டை போட்டு மடிச்சு விட்டு அந்த அப்படி ஒரு சாஸ்திரியான்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்மளோட ஓன் ஸ்டோரிஸ், நம்மளோட ஸ்கிட்ல தான் வந்து அவற்றை இருக்கதே வந்து 3 வயிற பயங்கர விலை உயர்ந்த கற்கள், வேற எதுவுமே இல்லாமல் காசே கொண்டு வராம விவரமான ஆள் பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம கதையில தான் நடக்கும், வேற யார் கதையிலையும் நடக்காது. ஐ வில் நாட் கோ இன்டு ஃபர்தர் டீடைல்ஸ். ஆனாலும் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஏன் இதெல்லாம் பைபிளில் எழுதி இருக்குன்னா அவங்க அவ்வளோ தூரம் தள்ளி வந்திருந்தாங்க. இவங்க ப்ராவின்ஸ் தெரியாது. ஆனால் அவர் எதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி ஒரு ராஜாவை தேடி வந்தார்? அவருக்குன்னு ராஜா இல்லையா? இந்தியாவில் அப்பயே எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க? எக்கச்சக்கமான ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அவர் மதிக்கல. The wise men, the real wise men, not நம்ம டிராமா wise men கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உண்மையான wise men அவங்க ராஜாக்கள் எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி, அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க கையில் மீதி காசு இருந்து நோ offense to the skit, ரைட்? அதான் யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் நம்ம பண்ணி வந்திருக்காங்க. வந்து 2வது வார்த்தை கேளுங்க, 2வது வசனத்தை பாருங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? புரியுதா உங்களுக்கு? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? வேர் இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ்? அவங்களோட ஓன் ராஜாவை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. யூதருக்கு ராஜாவாக. நீங்க பைபிள்ல சில ராஜாக்கள்லாம் எத்தனை வருஷம் ஆண்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடோட லிஸ்ட்ல வந்து ஒருத்தர் 2 நாள் ஆண்டிருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க எத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணி வந்தாங்களோ தெரியாது. எஸ்ரா வாசிச்சுட்டு இருந்தேன். என்னோட பைபிள் பாசேஜ் நான் முடிக்க போறேன். எங்களோட ரீடிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி என்ன நடந்துச்சு. அதனால எஸ்ரா 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும். எஸ்ரா பாபிலோனிலிருந்து நல்ல வெதர்ல 1வது மாசம் பரப்பிட்டு 7வது மாசம் வந்து எருசலேமுக்கு வந்துச்சுறாங்க. எருசலேமுக்கு வர்றதுக்கே 7 மாசம் ஆயிருக்குன்னா, இவங்க கிழக்குல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ஆயிருக்குமா? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? எதுக்கு சும்மாவா ஏரோது ராஜா வந்து 2 வருஷத்துக்குள்ள எல்லா பேபிஸையும் காலி பண்ணணும்னு அவன் எதுக்கு பிளான் பண்ணான்? உங்களுக்கு டைம் பீரியட் புரியுதா? இவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க அத்தனை வருஷமா யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே? they expected to fully see a child. ஒரு பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க லாஜிக்கை நீங்க டினையே பண்ண முடியாது. எங்க நேரா அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வந்தா 3வது வசனத்தை பாருங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எவ்வளவு பயங்கரமான வெல்கம் பார்ட்டி பார்த்தீங்களா அந்த இவங்களுக்காக, அந்த சாஸ்திரிகளுக்காக. வெரி வைஸ் பண்ணா. அவ்வளோ மூளை உள்ள ஆட்களை இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்குமா? என்ன இவங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்கன்னு யோசிக்காமல் இருந்திருப்பாங்களா? கட்டாயம் யோசிச்சிருப்பாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, there are people who spent 2 years searching for Jesus and found them. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அவங்களுக்கு யார் பேசுனது? மனுஷன் பேசல. they were astrologers. அவங்க நட்சத்திரங்களை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி டே when I go upstairs to pray, நான் மாடிக்கு போய் நான் ஜெபம் பண்ணும்போது என்னன்னைக்கெல்லாம் மேகம் இல்லாமல் இருக்கோ ஸ்டார்ஸை பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அந்த ஸ்டார்ஸோட டைரக்ஷன் இங்கே எங்கே மாறுதுன்றதோட எனக்கு ஒரே ஒரு கான்சலேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியும்.
ஒரே ஒரு ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியும். ரொம்ப நாள் ஸ்டார்ன்னு நினைச்சு அப்புறமா ஆப் வச்சு பார்த்தா அது பிளானட். செவ்வாய் கிரகத்தை தான் நான் எவ்வளோ நாளாக வந்து பிரைட்டஸ்ட் ஸ்டார்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ காலங்கள் உண்டு. இதெல்லாம் வேற விஷயம். நம்மளுக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் இருந்தும் நம்மளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாருமே இதை பார்க்கலன்றது உங்கள் முகத்திலேயே தெரியுது. ஆனால் நான் இவ்வளோ நாள் நான் ஜோம் பண்ணும்போது அதை பார்த்தும் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டார் வந்திருக்கா வரலையா, அந்த ஸ்டார் எங்கே இருக்கணும், அது எதுவுமே எனக்கு புரியாது. இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சது இல்லை. நான் கேட்காம இல்லை ஆண்டவர்கிட்ட. அவங்க அதை பார்த்து 2 வருஷமா கிட்டத்தட்ட பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்ககிட்ட யார் பேசுனா? தேவன் அந்த நட்சத்திரம் மூலமாக அவங்களோட பேசுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை பார்த்து ஒருத்தன் 2 வருஷம் ஜேர்னி எடுத்து வர்றான்னா அவன் லேஸ்பட்ட ஆளா? ஆண்டவர் அவங்களை எவ்வளவு மெச்சிக்கொள்வார். 2 வருஷம் ஒரு ஸ்டாரை பார்த்து அதை புரிஞ்சு அதை படிச்சு இல்லை, ஒரு ஸ்டாரை பார்த்து இது யூதரோட ராஜான்னு அவனுக்கு எப்படி புரிஞ்சு? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ விஷயங்கள் எனக்கு புரியாத விஷயங்கள். நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் உலகம் பூரா இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம கையில் கொடுத்ததே நம்ம நிறையா தடவை. ஒரு காலத்து என் கையில் ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா கீழே விழுந்துரும். எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அடியும் வாங்கிறிய. ஏன் இதில் நம்ம கையில் கொடுத்ததை கூட நம்ம படிக்கலைன்னா அவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பார்த்து அவங்க படித்து வந்திருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வந்திருக்காங்க. இவ்வளோ 2 வருஷம் அவன் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். அவனுக்கு வந்த வரவேற்பை பார்த்தீங்களா? ஏரோது ராஜாவும் அவனோடே கூட எருசலேம் நகரமே. இவங்க வர்றதை பார்த்து நகரமே இந்த ஏரோது ராஜா இவங்க பின்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. எங்கேயோ கலக்குலேருந்து வந்திருக்காங்க. யார் எதுவுமே நம்மளுக்கு அக்கறையே கிடையாது. எங்கேயோ கலக்கு, அவ்வளோதான். அவன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான். ஈத்தியோப்பியா கிடையாது, மேற்கு. ரஷ்யாவிலேருந்து கூட வந்திருக்கலாம். நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்கிட்டு ட்ராமாக்கு ஐடியா வந்து ஒரு ரஷ்யன் ஹேட் பார்த்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு. சீனாலேருந்து வந்திருக்கலாம், மங்கோலியாவிலேருந்து வந்துருக்கலாம். மங்கோலியா என்ன பண்ணுவாங்க? அவங்க குதிரையை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. யோசிச்சு பாருங்களேன். ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஆனால் இங்கே நிலைமை இது. உடனே இதுக்கப்புறம் தான் ஏரோது ராஜாக்கு, அவர் ராஜா, அவரு வந்து புத்தி இல்லாத ஆள் கிடையாது. அதனால அவரோட புத்தி எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. அதுதான் 4வது வசனம். கரெக்டா யாரை கூப்பிடணுன்றது கூப்பிட்டாரு பாருங்க. அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாதகர் எல்லாரையும் கூறி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். உங்ககிட்ட ஒரு சூப்பர் கேள்வி வைக்க போறேன் இப்ப. சரி, நீங்க அட்லீஸ்ட் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க முதல்ல சொன்னதோட. சரி, தட் இஸ் குட். 2 வருஷமா ஒரு ஸ்டார் புதுசா இருக்காங்க. 2 வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அப்படின்னா ஒரே ஒரு சைன் தான் ஆண்டவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. யூதர்களுக்கு ராஜா எங்கேன்னு கேட்ட அடுத்த நிமிஷம், எவ்வளவு நாள் அது ஏரோது யோசிச்சானோ தெரியாது, கிறிஸ்துவானவர் எங்க மேசியா எங்க பிறப்பார்னு கரெக்டா வந்துட்டான். பார்த்தீங்களா? அவன் லேஸ்பட்ட ராஜான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. இந்த ஏரோது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற அந்த வால் இருக்குல்ல, இந்த வெயிலிங் வால், அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் கட்டினது இந்த ஏரோது. வேற எந்த ஏரோதுங்கிற இந்த ஏரோது. அவர் வந்து யூதர்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தனால, அவர் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, அவங்களுக்கு ஆலயத்தையே கட்டி கொடுத்தாருன்றனால தான் வேத பாதகர் இவரோட. பொலிட்டிக்கல் அலையன்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதோ, இது ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ். சொன்ன அடுத்த நிமிஷம் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அவருக்கு அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அந்த ஏரோதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து
இடுமியன், he is from ஏதோம். அவர் இஸ்ரவேல்னே கிடையாது. ஆனால் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி அவர் இஸ்ரவேல் மாதிரி தன்னை காமிச்சிக்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தார் மாதிரியே வாழ்ந்திருக்காருன்ட்டு கேள்வி. இதுவும் இந்த வேதபாரர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக தெரியும். நீங்கள் எஸ்ரா நெஹேமியா வாசிங்கன்னா எவன் வந்து நம்ம குடும்பத்தில் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னா உனைய நீ கிளம்பி போ, இங்கே பக்கத்தை வர, நீ சாக்ரிஃபைஸ் கூட கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான், ஓடு, உன்னால் ஆட தூக்கிட்டு நீ வெளியே எங்கேயா போய்க்கோ, ஓன்ட்டு வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். இந்த அலையன்ஸ் அப்புறம் எப்படி வந்துச்சு யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வராது, நம்மளுக்கு யாருக்கும் இது சொல்ல மாட்டாங்க. we have to go and research. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவனை ராஜாவா அக்செப்ட் பண்ணிட்டு இவன்கிட்ட கரெக்டாக 2 பேரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. பாருங்க என்ன சொல்லிட்டாங்க. அவங்க தேடலாம் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி வேத பாதகர் எங்கேருந்து வர்றாருலாம் தேடலை. இன்ஸ்டன்ட் ஆன்சர் 5வது வசனம். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோம்? ப்ரூஃப் வாசிங்க 6வது வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, உன் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கு. வந்துருச்சா? எந்த தீர்க்க தரிசின்னு வேணா சொல்ல, கரெக்டாக சொல்லிட்டாங்களே. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வந்து அப்படின்னா இவங்களுக்கு அந்த வைஸ்மென்ட் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்ததை இவங்களுக்கு எப்படி ஆண்டவர் தெரியப்பட்டதாக இருந்தது தெரிஞ்சிருந்துச்சு. ஏரோது ராஜாக்கே மேசியா வருவாருன்ட்டு தெரியாமல் இருந்துச்சா? தெரிஞ்சிருந்துச்சு. அதை பற்றி என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்மஸை பற்றி நம்ம பண்ணுற மாதிரி நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்ம எப்பயும் போல் எல்லா கிறிஸ்மஸ் போல் என்ன செஞ்சோம்? எல்லா கிறிஸ்மஸ் போல் நம்ம பிரியாணி செஞ்சோம், எல்லா கிறிஸ்மஸ் போல் கேக் வாங்கினோம், சாப்பிட்டோம், இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க கேக்கை வாங்கினோம், அந்த கேக்கையும் சாப்பிட்டோம். வேற கிறிஸ்மஸ் அன்னைக்கு பேண்ட்டை லூஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கணும். சரி, வேற யோசிங்க. ஐ வாண்ட் யூ டு திங்க், ஐ ரியலி வாண்ட் யூ டு திங்க். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இருந்த இடத்த விட்டு அசைய கூட இல்லை. தட் இஸ் த ப்ரூஃப். ஏன் இது யார் இது பண்ணா? வேத பாதகரும் பரிசேயர் பிரதான ஆசாரியர் முதற்கொண்டு. இப்போ நியூஸ் வந்துச்சு, இவ்வளவு நாள் நான் ஒன்றும் செய்யலைன்னே வச்சுக்கோங்க. சரி, 2 வருஷமா நான் ஒன்றுமே செய்யலை. இப்போ நியூஸ் வந்துச்சு, ஒருத்தன் வந்து எக்கச்சக்கமான மைல் கடந்து வந்துட்டான். அவன் சொன்ன பிறகாவது நான் போய் பார்க்குறேன்னு யாராவது சொன்னாங்களா? அங்கே வாசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ரூட்டு தெரியாது. அவங்க இந்த நாட்டு ஜனங்களே கிடையாது. கட்டாயம் நம்ம ஸ்கிட்ல நடந்த மாதிரி அவங்க பின்னாடி அவனா போய் எனக்கு காசு தாங்கயான்னு அவனா கேட்டிருப்பான். அதுவும் நடந்திருக்கும். நாகமான்ட்ட எலிசாவோட சேவன்ட்டே போய் கேட்கும்போது இவங்கிட்ட கேட்க மாட்டாங்க, கட்டாயம் கேட்பாங்க. அதுவும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி என்ன ரூட்டுனா, ஒவ்வொருத்தையும் ரோட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லார்ட்டையும் வந்து எங்கே ரூட்டு போகணுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? ஒருத்தன் இந்த டைரெக்ஷன் சொன்னால் ஒருத்தன் இந்த டைரெக்ஷன் சொல்லுவான், ஒருத்தன் அப்படி சொல்லுவான், ஒருத்தன் இப்படி சொல்லுவான், ஒருத்தன் உங்களுக்கு குழப்பறதுக்குன்னே தான் இருப்பான், சுற்றி விடுவான். இவங்க எல்லாத்துக்கும் பெத்லஹேம் எங்கே இருக்குன்னு தெரியாதா? கட்டாயம் தெரியும். தாவீதின் ஊர் எருசலேம் விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறீங்க? less than a day's journey, I think, or maximum 2 days. அந்த காலத்தில் நாங்கள் பஸ்ஸில் காலையில் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்தோம். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? இவ்வளோதான் ஊர். கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெஸ். ஓகே, ஒரு 16 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. சரி, 1 நாள் பிரயாணம். ஓகே, இந்த 1 நாள் பிரயாணம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒரு குதிரையில் போனீங்கன்னா 1 நாள் ஆகுமா? ஆகாது. இதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ராஜாவுக்கு சோம்பேறித்தனம், ராஜாவோட கூட இருக்கிற எருசலேமுக்கு சோம்பேறித்தனம். எருசலேம்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி, அத்தனை கேட்ஸ் இருக்கு. நாங்கள் நடக்கும்போது 2 டிஃப்ரெண்ட் கேட்டை பார்த்துட்டேன். அப்பனா நடந்து
வண்டியில் போயில நடந்தே நாங்கள் 2 கேட்டை பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அப்புறம் என்ன நடக்குது? தே டோன்ட் கேர். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம மெசேஜ், நான் சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு சண்டையும் நம்ம மெசேஜ் கேட்டு கேட்டு ஆண்டவர் நம்மகிட்ட பேசி பேசி, ஜீசஸ் சும்மா சொல்லலை. ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த பைபிள். நான் பைபிள்லேருந்து நான் என்ன படித்தேன்னா அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இத்தனை எக்கச்சக்கமான வார்த்தையை கொடுத்து நம்ம கேட்காம இருந்ததுக்கு ஆண்டவருக்கு கோவம் வருமா, கோவம் வராதா? யாரோ ஒருத்தர் வந்து என்றைக்கும் இல்லாமல் ஆண்டவரே அவங்க வசனத்தையே கேட்கல, இந்த ஒரே ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், அவன் நான் அன்னைக்கு நான் இந்த கோவத்தில் அவனை அடிச்சுவிட்டேன், அவன் மேலே கோவப்படுவாரா நம்ம மேலே கோவப்படுவாரான்னு யோசிச்சு. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம அதை சொல்ல மாட்டேன். ஜீசஸ் அதை சொல்லிட்டு போயிட்டாரு. பெத்சாயிடா, கப்பர்நாவும், சோராசின் உங்களுக்கெல்லாம் ஐயோ சோதமோட பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்ட்டார். எதனால சொன்னார்? அப்படின்னா அவங்களுக்கே அப்படி சொன்னா நம்ம வார வாரம் நம்ம மெசேஜ் கேட்டு நம்ம பைபிளும் வாசிச்சு எக்கச்சக்கமான தடவை பைபிளும் வாசிச்சு முடிச்சு ஆண்டவர் நம்ம கேட்டுக்கல, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்கல, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் இஸ் அ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்மஸ் மெசேஜ் தவிர மாட்டேன் எல்லா மெசேஜும் உங்களுக்கு சாத்தா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவான். நம்மளே அந்த மெசேஜ் போய் பரப்பவும் செஞ்சிருவோம், அது அடுத்த விஷயம். பட் we need to remember, இங்கே பாருங்க ஒருத்தே அசையலை. வேத பாதகர்கள் இருந்தாங்களே, அங்கே ஒருத்தனை ஸ்டேஷன் பண்ணி வைக்க முடியாது. ஏதாவது நடந்துச்சுன்னா பெத்லஹேமில் ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்லுன்னு ஒருத்தனை சொல்லக்கூடாது. எங்கே இருக்குது மெசேஜ் இருக்குன்னு அடுத்த நிமிஷம் உனக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் these people did not know. அதனால பெஸ்ட் இது யாரும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இஃப் யூ டிட் see, this is brilliant. மேஜர் சீன் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்மளோட மேஜர் சீன், ஒரிஜினல் மேஜர் சீன் நடந்திருக்கும். இவங்க வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஆச்சு. பேபி would have been in a house. கரெக்டாக வந்தாங்களா? எழுதியிருக்கல. அவர்கள் வீட்டுக்கு போய் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்பயுமே அதுக்கு அடுத்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 12வது வசனம் எடுத்து பாருங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியா போனாங்க. இது எப்படி மத்தேயுவுக்கு தெரிஞ்சு? அவங்க யோசேப்ட்ட சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க, 13வது வசனம் பாருங்க. அவங்க போன பிறகு ஏஞ்சல் யோசேப்ட்டே சொல்லி கொலை செய்ய தேடுவாங்க. அவங்க கொடுத்த கிஃப்ட்லாம் ஜீசஸ்க்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டு போகிறதுக்கு, எகிப்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு வழி உண்டு பண்ணாரா, உண்டு பண்ணலையா? எப்போ சொன்னார், எப்போ உண்டு பண்ணார், எல்லாம் கடைசி நிமிஷம் தான் ஆண்டவர் செஞ்சாது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பயமாகவே இருக்குது நீங்கள் சொன்னாலும், தேவையான நேரம் காசு வந்துச்சா வரலையா? நீங்கள் பார்த்தீங்களா? தேர் ஆர் திங்ஸ் காட் டஸ். எப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்கும்போது, நம்ம கேட்கலன்னா நம்ம எவ்வளோ ஜோமனாலும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா நானும் இப்போ இன்னும் பைபிளை தேடி பார்த்துருக்கேன். நான் சொன்ன வார்த்தையை நீ எதுவுமே கேட்காத, ஆனால் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் எது சொல்லியிருக்கான்னு நான் ரொம்ப வருஷமாக இப்போ தேடிட்டு இருக்கேன். பைபிளை நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். 7 தடவை முடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சேன்னா சொல்கிறேன், நீங்களும் தேடி கண்டுபிடிக்க ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு செய்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்கிறீங்க. நீ ஆசீர்வதிக்கவே நீங்கள் ஆசீர்வதிக்கணும், நீங்கள் பெருக பண்ணுறதே நீங்கள் பெருக பண்ணணும். ஆனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் பதில் கிடச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்களே வந்து நீங்கள் பெரியதை நாங்கள் பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். கரெக்ட் தானே? இத்தனை விஷயம் பைபிளில் இருக்குது. இதையும் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா, இது வைஸ்மன், இது ஏரோது, வேத பாதகர், நம்ம இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் முடிக்க போகிறேன், இது ரொம்ப நிறைய தடவை இதை பற்றி தான் அடிக்கடி பேசியிருக்காங்க எல்லாரும். ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு வேதத்தை பற்றி தெரிய வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி அவங்களும் டெய்லி நிலா கடியில், நட்சத்திரங்கள் கடியில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும், ஆடு பாதுகாத்துக்காங்க எல்லாம் பண்ணாங்கனாலும்,
ஏன்னா நைட் வாட்சஸ் அந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே முழுசாக 8 மணி நேரம் நைட்டு தூங்க முடியாது. ஒரு கூட்டத்தில் வந்து வாட்சஸ் இருந்துச்சு. தமிழில் ஏதோ எழுதியிருக்குமே, முதலாம் ஜாமம் ஏதோ இருக்கணும். ரைட், வாட்சஸ். நீங்கள் 4 பேர் கூட்டமாக போனீங்கன்னா ஒருத்தர் வந்து மொதல் 2 மணி நேரம் முழிச்சிருக்கணும். அவங்க அதுக்கப்புறம் மீதி எல்லாம் தூங்குவாங்க. அப்புறம் அடுத்தவனை அவன் எழுப்பி விட்டு நீ இப்போ உட்காந்துருன்னு சொல்லி எழுப்பி விட்டு அவன் தூங்க போயிடுவான். அடுத்து இப்படியே ஒவ்வொருத்தனும். தெர் இஸ் அ நைட் வாட்ச். டேர்ன் எடுத்து அப்புறம் மீதி நேரம் அவங்க நிலாவே பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். நட்சத்திரங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஐ வில் டெல் யூ. இப்போ நான் இவ்வளோ படித்து இவ்வளோ கண்டுபிடிச்சி எது செவ்வாய் கிரகம்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ண பிறகு எனக்கு எது நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் எங்கே போச்சுன்னு தெரியலன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரியாது. இவ்வளோ படித்து நம்ம நிலைமையே இந்த கதினா படிக்காதவங்க கதி இல்லை. அவங்கள டெம்பிளுக்குள்ளேயும் விட மாட்டாங்க, அந்த பக்கத்துலேயே வர மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆடை கொண்டாடும் போது ஆடை பிடுங்கிட்டு அதுக்கு கேட் ஹவுஸ்லாம் வச்சு டோல் கேட்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? அதான் எல்லாம் கரெக்டாக சரி எங்கெங்கே எதை வாங்கணுன்றது முன்னாடியே வாங்கிட்டு ஸ்டெப்புக்கு தூரம் வச்சே வாங்கிட்டு அனுப்பி விட்டுறது. இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? இவங்களுக்கு மீகா தீர்க்கதரிசி என்ன சொன்னான்னு தெரியுமா? தெரியாது. அதனால இவங்களுக்கு ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வழி வச்சிருந்தாங்க. God gave them the best announcement. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளை கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். They saw God's glory and they were frightened. பயந்து தான் போனாங்க. அடுத்த வசனம் உடனே என்ன சொன்னாங்க? ஆண்டவரோட இதை பார்த்து அவங்க அந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல, பயந்துட்டாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல, திரண்டுட்டாங்க. சரி, ஆனால் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்றும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவங்களுக்கு எக்ஸாக்டாக வசனம் தெரியாது, ஆனால் 500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே இல்லை, அவங்களுக்கு கட்டாயமாக வந்து எங்களுக்கு ஒரு மேசியா வரப்போறாருன்னு மட்டும் தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா? 15வது வசனம் ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு, பரலோகத்துக்கு போன பின்பு, மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். இவங்களுக்கு வேலை இல்லையா? இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஆனால் என்ன சொல்றாங்க? தேவதூதர்கள் போன உடனே நம்ம போவோம். எவ்வளோ தூரம் பெத்லெஹேம் விட்டு தள்ளி இருந்தாங்க, எங்கே தூதர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நிமிஷம் இவங்க நடந்தே போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏரோது ராஜாவோட ஆட்கள் குதிரையில் போக முடியாதா? நம்மளுக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களே குதிரை ஓட்டினாங்கன்னா சரி, வேத பாதகருக்கு குதிரை ஓட்டுதே, கழுதை மேலே ஏறி போகலாம்ல, எதுலேயும் போல இவங்க நடந்தே. ஆண்டவர் யாருக்கு அனௌன்ஸ் பண்ணார்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு? ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவர் அந்த ஞானிகளோட சர்வ ஞானி, கரெக்டா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜாவோட அவருக்கு இருக்க ரிசோர்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய ஞானி யாருக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வரேன், இன்னைக்கு நான் சர்ச்சில் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் கேட்குறதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வரேன். என் சாரியை காமிக்கிறதுக்கு வரல, என் ஷர்ட்டை காமிக்கிறதுக்கு வரல, என் பேண்ட்டை காமிக்கிறதுக்கு வரல, நான் இதை காமிக்கிறதுக்கு வரல, அதை காமிக்கிறதுக்கு வரல, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்குறதுக்கு வர்றேன்.
ஐ ஹாவன்ட் கம் டு கிவ் மை ஆஃபரிங். நான் பாட்டு பாடுறது இது எல்லாத்துக்கும் அதெல்லாம் செகண்டரி. நான் வந்தது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வார்த்தை எனக்கு என்ன வார்த்தை கொடுத்தாலும் நான் எழுதி வைப்பேன், நான் ஒழுங்காக அதை கவனிப்பேன், அந்த வார்த்தையை வச்சு நான் டெய்லி ஜோம் பண்ணுவேன். அப்படின்னா ஆண்டவர் யாருக்கு எந்த வெல்கம் கொடுப்பார்னு ஆண்டவருக்கு தெரியாதா? பைபிள் அதுக்கேற்ற வசனங்கள்லாம் இருக்கு. யார் யார் என்ன பண்றான்னு என் கண்கள் உலகம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐ எம் வாட்சிங் எவ்ரி ஒன் டு see how they respond to me. இது நம்மளுடைய ஆண்டவர். the one lesson we have never, இது எல்லாரும் மூடி மறைக்கிற ஒரு பயங்கரமான லெசன் என்னன்னா, ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லாத்தையுமே, நம்ம செய்கிறதையும் பார்க்குறாரு, நம்ம யோசிக்கிறதையும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அந்த 139 வசனம், அதிகாரம் தூரத்தில் அதிகாரம், ஹி டேக்ஸ் அப்பார்ட், ஒவ்வொரு தாட்டையும் தனித்தனியா சிக்கு, அது என்ன சொல்லுவீங்க, ஹி டேக்ஸ் இட் அப்பார்ட், ஒவ்வொரு த்ரெட்டாக தனித்தனியாக உருவி சோதித்து பார்க்குறாரு. அது நம்மளோட ஆண்டவர். அப்படி இல்லைன்னா எப்படி அவருக்கு வந்து நம்ம தலையிலேருந்து ஒழுகிற ஒவ்வொரு முடியும் அவருக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க, முடி ஒன்று கீழே விழுகுது, அது கலர் மாறுதுனாலே ஆண்டவர் எதுக்காக இவன் முடி கலர் மாறுது, இவன் என்னத்தை யோசிக்கிறான்னு பார்க்க மாட்டாரா? நம்மளே சொல்கிறோம்ல, உனக்கு எதுக்கு முடி நரைக்குது, உனக்கு என்ன கவலை, நீ ஏன் தாடி வளர்க்குற, உனக்கு என்ன கவலை? கேட்குறோமா கேட்கலையா? நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டாரா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு, when you really look into the Bible you see everything. எல்லாத்தையுமே நம்ம கண்ணுங்க ஆண்டவர் திறந்து காமிச்சிருவார். ஏன்னா ஆண்டவர் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த வருஷம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கிறதில்ல. ஆண்டவர் சர்வ ஞானி மற்றும் இல்லை, சர்வ வல்லவரும் மற்றும் இல்லை. ஹீ இஸ் எ வெரி ரைச்சியஸ் காட். பயங்கர நீதி உள்ளவர். அந்த நீதி நியாயம் விசாரிக்கிற தேவன். நம்ம நியாயம்னா வந்து எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான், என்னை இவன் அடிச்சிட்டான், இவன் கிள்ளிட்டான், என்னை இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், என்னை குத்திட்டான், அதுதான் நம்ம சொல்கிற நியாயம். அதை தாண்டி அடுத்த ஒரு பெரிய நியாயம் இருக்கு. யூத் சர்வீஸ் ரொம்ப சொன்னேன், நம்ம சர்ச்சிலையும் சொல்லியிருக்கேன். முதலாவது நம்மளோட பிரச்சனை என்ன? அன்காட்லினஸ். தேவனுக்கு முன்னாடி தேவனே இல்லாத மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறது. அதனால தான் நம்ம பண்ணுற எல்லா அக்கிரமமும், அதுதான் அநியாயம்னு நினைக்கிறேன்ல. தமிழ் பைபிளில் எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல. ஃபஸ்ட்டு அன்காட்லினஸ், தென் அன்ரைச்சஸ்னஸ். ஆண்டவரை ஃபஸ்ட்டு அவபக்தி, அதுக்கப்புறம் அநியாயம். ரைட்? ஆண்டவர் மேலே ஒரு பக்தி இல்லைன்னா மற்ற எல்லாமே சேர்ந்து அடுத்த செகண்டு உள்ளுக்குள்ள வந்துடும். ஏன்னா அதை நம்ம எல்லாத்துக்கும் தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கான், நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்கான். இந்த எபிரேய வேர்டு எதிரின்றது தான் வந்து இங்கிலீஷ் பைபிளில் சேட்டன் இருக்கு. அதோட கிரீக் டிரான்ஸ்லேஷன் லூசிஃபர். ஸோ வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட எதிரின்னு நீங்கள் யோசிச்சாலே அவன் தான் த ப்ரிடாமினன்ட் ஃபர்ஸ்ட் எதிரி. அவன் மனுஷனையும் யூஸ் பண்ண முடியும், பிசாசையும் யூஸ் பண்ண முடியும், குட்டி பிசாசையும் யூஸ் பண்ண முடியும், பெரிய பிசாசையும் யூஸ் பண்ண முடியும், விழுக தள்ளப்பட்ட தூதர்களையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் யார் நம்மளோட மெயின் எதிரி? பிசாசு. அவன் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த விதையை பச்சிக்கிறது தான் அவனோட வேலை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயம் நடக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில், ஆண்டவர் நீங்கள் எனக்கு கொடுக்குற வார்த்தையை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்? எத்தனை பேர் அதை சொல்ல போகிறீங்க? ஹவ் ஆம் ஐ அக்செப்டிங் த வேர்ட்? ஆண்டவர் எனக்கு இந்த நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் உள்ளத்துக்குள்ளே அக்செப்ட் பண்ணுறேன்னா, இல்லைனா 2 காது 2 கண்ணு 2 மூக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இது ஐ நெவர் கேவ் யூ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். கிறிஸ்மஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மரியாளுக்கு. லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம் 38வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யூ ஹாவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே மரியாதை பற்றி மாதிரி. ஏன்னா ஆண்டவர் பார்வையில் நம்ம கிருபை பெற்றிருக்கோம். இந்த கிருபை நம்ம பெறலைன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். இப்போ நான் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து என் காது அடைச்சிருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிருபை கிடைக்கல போல், அது ஏன் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. திங்க். இஃப் யூ வாண்ட் காட், பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் வந்து ரீசெண்டாக எனக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த பாஸ்டரில் அந்த வசனத்தை நான் பார்க்கவே மாட்டேன். நியாயாதிபதிகள் இருக்கு. ஐ வில் டேக் தட் அட் தி எண்ட். நான் இந்த வசனம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. தேவனிடத்தில் கிருபை பெற்றால், நம்ம எல்லாம் நம்ம கிருபை பெறலைன்னா நம்ம இன்னைக்கு நம்ம இங்கே சர்ச்சில் வந்து உட்காந்துருக்க மாட்டோம். we cannot stay. if you really think about it, வேற வழியே கிடையாது. ஆண்டவரோட கிருபை இல்லாமல் நம்ம இன்னைக்கு இங்கே உட்காரல. இப்போ இன்னைக்கு நான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, that is because God is making you listen. ஆண்டவர் அவரோட கிருபையினால என்னை உட்காந்து கேட்க வச்சிருக்காருன்னா அதுக்கு என்னோட பதில் என்ன? 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இன்னொரு சொல்லாமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஒரே பேசேஜில் ஆண்டவர் நம்மளுக்கு கரெக்டான என்ன ரீசனுக்காக நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணுன்றது ஆண்டவர் சொல்ல வச்சுட்டாரா? இப்போ கை தூக்கி அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலியா. Can we all stand up please? Can we all stand up please? Ora baradara harashara karamala bala bala dari karamala bala. Lord, we praise you. Lord, we praise you. We praise you. We praise you. Lord, we praise you. Lord, we praise you. We praise you. We praise you. We praise you, Lord. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம். இஸ்ரவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 5வது வசனம் பாருங்க. அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் மகா அமளி உண்டாயிருந்து 6வது வசனம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கங்களினாலும் கலங்க பண்ணினார். ஏன்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல ரொம்ப நாளா உண்மையான ஆண்டவர் இல்ல. ஆண்டவரை பத்தி சொல்லி தர்றதுக்கு ஆசாரியன் இல்ல, யாரும் இல்லை, வேதமும் இல்லை. ஆனா அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, பயங்கரமான வசனம். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவர் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தரின் முன்பாக ஆணையிட்டார்கள். அவங்க ஆண்டவர்கிட்ட, நாங்க இனிமேல் உங்களை விட்டு நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க கேட்காம நாங்க அசைய மாட்டோம். யாராவது எங்களுக்கு நடுவில் அப்படி ஒருத்தன் அவனை காலியே பண்ணிடுவோன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஆணைக்காக யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனத்தோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு. இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும், இவ்வளவு நேரம் இவங்க செஞ்ச வேலை. கிறிஸ்மஸ் நம்ம கடைசியில் என்ன நினைக்கிறோம் நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி கிறிஸ்மஸ் நம்ம செய்யறதுக்கு வந்ததுக்கு ரீசன் இது. ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார் அப்படின்னா என் பாவங்கள் போக்கவே, என்னோட சாபங்களை நீக்கிறதுக்கு வந்தார். நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்காக தான் வந்தீங்க. இது நான் கிறிஸ்மஸ், இது நான் வெடி வெடிக்கிறதுக்கு, நான் பட்டாசு வைக்கிறதுக்கு, அது பண்றதுக்கு, இது பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கேக் சாப்பிட்றதுக்கு, அது இது அதுக்காக கிடையாது. அது சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை, ப்ளீஸ்.
டயட்டோட கஷ்டம் இவங்க எல்லாத்தோட எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் உங்களுக்கு சொல்லுவாங்க கேட்டால், அது வேற. ஆனால் அது அடுத்து என்ன, there are bigger reasons for Christmas. ஆண்டவரே, நான் ஏன் முழு மனதோட நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன்னா, அப்போ சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். God gave them rest. Amen. இங்கிலீஷ் வேவ்ல ரொம்ப அழகா இருக்கும், ஒரே வார்த்தை. ஆண்டவரை அவங்க தேடினாங்க. God let them find him. அவங்கள தன்னை கண்டுபிடிக்க விட்டுட்டார், உதவி செய்தார். ஆண்டவர் ஆண்டவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்தார். எவ்ரி பர்சன் ஹூ சர்ச்ட் ஃபார் காட், ஆண்டவரை மட்டுமே நான் தேடுறேன்னு வந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார், போறது இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறது? ஆண்டவரை தேடி மரியாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிடையாது, she gave birth. எத்தனை பேர் ஆண்டவர் பேசினாரோ தெரியாது, எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தாங்களோ நம்மளுக்கு தெரியாது. பைபிள் எழுதப்படல, we don't know. ஏன் 430 வருஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூட ரீசனாக இருக்கலாம்ல, அது யோசிச்சோமா நம்ம? கிடையாது. யோசேப்பு ஆண்டவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிந்தான். மேய்ப்பர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். உடனே எங்களுக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க. சாஸ்திரிகள் 2 வருஷமா தேடி வந்தாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி விஷயம் தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ், அவங்க நான் என் சேரை விட்டு நான் அசைய மாட்டேன், எனக்கு வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், நான் ராஜா, நான் அசைய மாட்டேன், என்னோட சேவன்ட் கூட அனுப்பி என்ன உண்மையான்னு கண்டுபிடிக்க மாட்டேன், எவனோ ஒருத்தன் வந்தா நான் அவனே அனுப்பிவிடு போ. நம்ம எப்படி இருக்கோம்? கேன் வி ஆல் ஓப்பன் our hands to God. நம்ம கண்களை மூடி ஆண்டவர்ட்ட நம்ம கரங்களை, Father in heaven, we praise you Lord, we praise you, we praise you, we praise you. உங்களால் டங்ஸ்ல பேச முடியும்னா பேசுங்க. The anointing of God is here in this place. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. லபல திரிகர ஷரமல பல பல தரகர பலபா ஒரு ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் எங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஊர பர திக்கர ஷரமல பல பல மல பல தரகர மல பலபா ஊக்கர மல பஹதர கஷபக தரல பல மல. Lord, we praise you, we praise you, we praise you, we praise you. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க எங்களை உங்க கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உங்க கரங்களை கொடுக்கிறோம், எங்களை உங்க கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யணும் ஆண்டவரே. நாங்க மனசை நாங்க ஃபுல்லா எங்க மனதை திருப்பி நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க கேட்டா, இன்னைக்கு நாங்க மெசேஜ்ல இருந்து கூட நாங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கேட்டோம்னா ஆண்டவரே, நீங்க எங்க பக்கத்துல வருவீங்களே. அதான் ஆண்டவரே பைபிள் சொல்லுது, நீங்க எங்க பக்கத்துல வருவீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்க எங்க பக்கத்துல வந்தீங்கன்னா நீங்க பரலோகத்தோட மகிமை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுல ஆண்டவரே நீங்க வர்றீங்க. பரலோகத்துல உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும் எங்களுக்காக நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. எப்ப ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீங்க, எங்களுக்கு நீங்க இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. Lord, we want rest. ஆண்டவரே, நாங்க சண்டை போட்டது போதும், நாங்க கஷ்டப்பட்டது போதும், நாங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆனது போதும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே கிறிஸ்மஸோட செய்திங்க. அதான் ஆண்டவரே நீங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் சொன்னீங்க, மக்கள்கிட்ட சமாதானமா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஓரா பரதி கரஷர மல 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 தரிக்கர ஊக்கர பல மல 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 தரிக்கர. Come on, open your mouths and pray. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா சொல்லுங்க, பரவாயில்லை, ஓகே. Just go ahead and say ஸ்தோத்திரம். Open your mouths. Come on, open your mouths. எனக்கு உங்க சத்தம் கேட்கணும். Come on. ஷர பல 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 தரிக்கர. Come on, open your mouths. Say ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சத்தம் இன்னும் வரட்டும், இன்னும் வரட்டும். Come on, open your mouths, open your mouths, open your mouths, open your mouths. ஓரா பர ஷரகர பல 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 தரிக்கர பல பல ஓரா பல 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 தரிக்கர பல பல ஷபல பல தரிக்கர பல. Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you. ஓரா பர ஷர பல பல. ஆண்டவரே, எங்க மனசை நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க. எங்க மனசை திரும்ப உங்ககிட்ட கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்க பாவங்கள்லாம் நாங்க அறிக்கை செய்யறோம் ஆண்டவரே. நாங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவரே அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரணும். ஓரா பர ஷர மல மல தரிக்கர ஓரா கர. அடுத்த வருஷம் நாங்க என்டர் ஆகுறதுக்கு கரெக்டா ஒரு வாரம் இருக்கு ஆண்டவரே. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்க
வாழ்க்கையில ஒரு திருப்புமனை வரணும் ஆண்டவரே. லபலதி திருப்புமனை வரணும் ஆண்டவரே. ஓர கரபல பல திருப்புமனை வரணும், ஒரு சேஞ்ச் வரணும் ஆண்டவரே. ஓர மலபல திரி கரபல ஷரபல பல ஓர ஹரபல பல. Lord, we praise you, Lord, we praise you, we praise you, we praise you. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. thank you so much ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். Lord, let your power எங்க வாழ்க்கையில டெய்லி உங்க பவரை நாங்க பார்க்கணும். டெய்லி உங்க நன்மையை நாங்க பார்க்கணும். டெய்லி உங்க அபிஷேகத்தை பார்க்கணும். ஆனா இன்னும் உங்கள்ட்ட கிட்டி சேரணும் ஆண்டவரே. இன்னும் நாங்க க்ளோஸ் ஆகணும் ஆண்டவரே. அப்ப நீங்க ஆண்டவரே உங்களை எங்களுக்கு காண்பிப்பீங்க ஆண்டவரே. Lord, you will show yourself to us. Lord, we give you all the glory and praise. Lord, bless our Christmas. எங்க கிறிஸ்மஸை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க வருஷ கடைசி ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தை எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க புது வருஷத்துக்கு நாங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே எங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சோட நாங்க புது வருஷத்துக்குள்ள என்ட்ராக. Lord, we give you all the glory, honor and praise. உமக்கு எல்லா மகிமைக்கான துதி உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் என்னென்றுக்கும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.